ஆண்ட்ராய்டு 8 வெர்ஷனில் இருக்குது. இதையே ஹேக் பண்ணிட்டாங்க. ஆண்ட்ராய்டு 10 இருந்தால் மட்டும்தான் ஹேக் பண்ண முடியாதான். ஏன் இந்த மாதிரி குண்டை தூக்கி போகிறானுன்னு தெரில. அப்பப்போ செக்யூரிட்டி பேட்ச் லெவல்லாம் இவனுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருந்தால் என் மொபைல் இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் இப்படி பண்ணி தொலைச்சானு தெரில. இவனுக்கு நம்பி இந்த மொபைல் வாங்கினா 1 வருஷத்து 6 மாதத்துக்குள்ளேயே உடனே அப்டேட்லாம் ஸ்டாப் பண்ணிடுறானுங்க. எனக்கு இப்போ இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி ஒரு மொபைலுக்கும் அப்டேட் தரதுக்கு மட்டும்தான் ஹேக் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறானுங்களே இவனுங்களை என்ன தான் பண்ணுறது? மொபைல் கம்பெனிக்காரங்களை வர சொல்கிறதா இல்லை ஒரு 6 மாதத்துக்கு நான் மொபைல் மாற்றுறதா? இவனுக்கு இம்சை பெரிய இம்சையாகுது. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், நம்மளோட மொபைல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸை பொறுத்து நம்ம மொபைலில் ஹேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா எதனால் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ரூமர்ஸுங்கிறத விட இது 100% உண்மை. ஏன்னா இது வரைக்கும் நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் தான் இருந்துட்டு இருக்கேன். இதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இது 100% உண்மை தான். சரி, ஓகே, இது என்னடா, இது என்னதாண்டா நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி தொலையாண்டா அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். ஒன்றுமில்லை, நீ உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ், பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 5 வெர்ஷன் 4 வெர்ஷன் 3 வெர்ஷன்லாம் தான் இருக்குது. அந்த வெர்ஷன்லாம் இதுக்கு மேலே கவலையப்படுறதாவில்ல. அதெல்லாம் ஸ்டாப் ஓவர். இப்போ யாருமே அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஆண்ட்ராய்டு 6, 7, 8, 9 இந்த வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற உங்களோட மொபைல்ஸ்லாம் கண்டிப்பாக ஹேக் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியில் நிறைய பேருக்கு ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எது மூலிமா எப்படி ஹேக் ஆகுதுன்னா, ப்ளூடூத் அண்ட் வைஃபை இது மூலிமா நிறைய மொபைல்ஸ் ஹேக் ஆகுது. உங்களோட பர்சனல் டேட்டாஸ்லாம் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை ஆண்ட்ராய்டு 10 வெர்ஷன் வந்துச்சுன்னா அந்த இதெல்லாம் மூலிமா ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால ஆண்ட்ராய்டு 10ல் எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க. இது பொருந்துங்கிறது 8, 9க்கும் பொருந்தும் கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுவும் ஒரு சில டைம்ஸில் கம்பெனிக்காரங்க அஃபிஷியலாக அப்டேட் ஒரு சில டைம்ஸில் கொடுக்கறதில்ல. ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு முன்னாடி 8, 9க்கு ஆண்ட்ராய்டு பேட்ச் லெவல் செக்யூரிட்டி லெவல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் செப்பரேட் டைமில் ஒரு சில மாடல்ஸுக்கு கொடுக்கறதில்ல. இதை இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்லாம் கண்டிப்பாக ப்ளூடூத் வைஃபை மூலிமா ஹேக் ஆகிடுது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ஆகும். இதை நான் டெஸ்ட் பண்ணது தான். கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் நான் அதிகம் ஃப்ளாஷ் பண்ணுறேன். அதிகம் மெத்தடிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். சும்மா உங்களோட ப்ளூடூத் ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்களா விட ப்ளூடூத் சாங் கேட்குறீங்க, அந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தீங்களோ உங்களோட சிக்னல் மூலிமா அவங்க கனெக்ட் பண்ணி ஈஸியாக ஒரு வைரஸ் ஃபைலை அனுப்புறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்பப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கரண்டில் வர மொபைலில் செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்ட்ராய்டு அப்டேட் போய் பண்ணி பாருங்கள். ஒன்று மேலே ரெட்மி மொபைல்ஸ்னால் செட்டிங்ஸ் போயிட்டு எபோட் போயிட்டு மேலே சிஸ்டம் அப்டேட் இருக்கும். நிறைய மொபைல்ஸில் எபோட்டில் தான் சிஸ்டம் அப்டேட் இருக்கும். இல்லை ஒரு சில மொபைல்ஸ்லாம் சிஸ்டம் அப்டேட் இருக்கும். கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 6 தான் என்னோட இதெல்லாம் நாங்கள் எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் என்ன தான் பண்ணுறது? நீங்கள் அதிகம் ப்ளூடூத் அண்ட் வைஃபை கொஞ்சம் உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு கண்டிப்பாக ரொம்ப செக்யூரிட்டியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். மற்ற டிவைஸ்லாம் எதையும் கனெக்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சில ஹேக்கர்ஸ் உங்களுக்கு வைரஸ் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ளூடூத் டிவைஸ் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. அப்பப்போ ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனா, நான் அப்பப்போ மொபைலோட மாற்ற முடியும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 6, 7 தான் இருக்குது. அதுக்குன்னு நான் 8 பண்ணுறதுக்கு என்ன வலிக்குது? வழியே இல்லை. அது கம்பெனிக்காரங்க கொடுக்கறது மட்டும்தான் அப்டேட்டு. மற்றபடி வேறு வழியே இல்லை. சரி, ஓகே. அப்போ 6 மாதத்துக்கு ஒருக்க மொபைலை மாற்ற முடியும், அது மாற்ற முடியாது. கண்டிப்பாக நாம் எல்லாமே பட்ஜெட் ஃபீல்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான். முக்கியமான தகவல்கள் எதுவுமே நான் முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது நான் ஒரு எஜுகேஷன் அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பர்சனல் மொபைல் நம்ம எப்பயுமே யோசிக்கவே கூடாது. ஏன்னா பர்சனல் கண்டென்ட் எதுவுமே அது அதிகம் யூஸ் பண்ணாதீங்க. அதிகம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். 50% யூஸ் பண்ணணும். உங்களோட முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃபைல்ஸ்லாம் ஆக்ட் பண்ணுறதுக்கான அதிகமாக இருக்குது. இப்போ 8, 9, 10 இதுக்கு முன்னாடி தான் செக்யூரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயம்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது கண்டிப்பாக 8, 9க்கும் கூட அந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 10க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் உங்களோட இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ்லாம் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்கள் மொபைலை கொஞ்சம் சேஃப்டி அண்ட் செக்யூரியாக வச்சுக்கோங்க. ப்ளூடூத் அண்ட் வைஃபை கனெக்டிவிட்டியில் அதிகம் யூஸ் பண்ணும்போது அதேமாதிரி வைரஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அப்படி எதனாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சுன்னா மொபைல் டோட்டலாக ரீசெட் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அதில் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான உங்களோட சப்போர்ட்டை லைக் மூலியமாக தெரிவிங்க. அதனால தான் நான்
திருப்பி இந்த மாதிரி வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். அதெல்லாம் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி பார்த்தா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் நம்ம போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ரஞ்சி சேனல் லிங்க் கீழே இருக்குது. கண்டிப்பாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த லிங்கை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை பற்றி அதிகமான வீடியோஸ் அந்த சேனல்லேயே வந்துருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது இல்லாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதை ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர்